அல்ல ஏதோ ஓபாங்க ஏதோ ஆள் போட்டீங்களா? ஆள் போட்டாச்சு. பண்ண ஆள் ஒன்றும் தேவையில்ல. சரி சரியா சத்தம். அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைமிக்க தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய கலையை கண்டு கழிக்க வந்து எங்களும் ரசிக பெருமக்களே, ஏனென்றால் ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. எங்களை வாழ வைக்க தெய்வமே இந்த ரசிக பெருமக்கள் தான். எங்களை வாழ வைக்க தெய்வமே இந்த ரசிக பெருமக்கள் தான். ஆனா எல்லாத்தையும் வாழ வைக்க தெய்வம் சுவாமி முருகப்பெருமான், உள்ளூர் மாரியம்மா, இப்படி எல்லாத்தையும் வாழ வைக்க தெய்வம். ஆனா எங்களை மட்டும் வாழ வைக்க தெய்வம் இந்த ரசிக பெருமக்கள் தான். ஏனென்றால் கலையை நாங்க வளர்த்துறோம். இந்த கிராமிய கலையை நாங்க வளர்த்துறோம். இந்த கலைஞர்களை நீதான் வளர்த்த வேண்டும். அது உங்க கையிலே தான் இருக்கிறது. அதனால உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய ஸ்ரீ தில்லை அம்பல நடராஜ் நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கருத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராரு கை தட்டியோ அவங்க எல்லாம் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க பார்க்கலாம். யாராவது கை தட்டி அவங்க எல்லாம் செவனப்பா அது காட்டு வேணுமில்ல. சரிதான் இருக்கட்டும். ஐயா ஒரு ஆள் ஓடுறது ஒட்டா சொன்னையா
ஒட்ட சொல்லு சாலு கூட வணக்கம் ஆளு அடிப்பாண்டா சாட்டில அடிப்பேன் சாட்டி விட்டு மொத்தம் அடிப்புடுங்கிறேன் சாட்டில அடிப்பேன் ஏன்னா அர்த்தமான பேச திருத்தமா பேச முடியும் தாய் பிள்ளைங்க சரியா அப்படி இப்படி பேசக்கூடாது சாட்டில அடிப்பேன் வாடா தம்பி வணக்கடா தம்பி தம்பி கூப்பிட்டா ஆளுக்கு கோவம் வருது அப்படியா சரி வாடா அண்ணா வணக்கம் சபையில பார்த்து என்ன பார்த்து அண்ணா அண்ணாங்கிறியே அப்படி சொல்லிட்டு அண்ணா அண்ணாங்கிறியே உன் கூட போறதுனா இல்ல உன் சித்தப்பா மகனா இல்ல உன் பெரியப்பா மகனா என்ன பார்த்து தம்பி அண்ணா அண்ணாங்கிறியே அப்படி சொல்லு சரியா அப்படி சொல்லு ஓ எப்படி என்ன பார்த்து அண்ணாங்க சரி வாங்க மச்சான் வணக்கம் மச்சான் எங்க கால் நீங்க அடிக்கிறியா உங்க கால் நான் அடிக்கிறேன் ஓ எந்த வயசுல மாமா வச்சா உறவு முறை கொண்டாடா இல்ல தாயோட பிறந்த தாய் மாமனா இல்ல தாய் மாமட்டாளா இல்ல அத்தூட்டு பையனா என்ன பார்த்து எப்படி நீ மாமா மச்சான உறவு முறை கொண்டாடுற சரி வாங்க சித்தப்பா வணக்கம் யாரு பார்த்தா சித்தப்பா ஓ யார் சித்தப்பா அப்படியே பண்ணுவேன் அப்படியா ஓ ஒப்ப கூட பண்றா இல்ல சித்தப்பா சித்தப்பா தான் வச்சிருக்கேனா டேய் எவ்வளவு ஆச்சரியம் அப்படியே ஓ இல்ல சின்ன வச்சிருக்கியா இல்ல சித்தப்பா கூட பொறுத்தனா யாரு சித்தப்பா சரி வாங்க தாத்தா வணக்கம் தாத்தா அட டேய் தாத்தா தாத்தாங்கறியே கை தடி தான் ஓன்றனா நான் தடி போட்டுட்டு இருக்கேன் கொல்ல பேர பேத்தி எடுத்துனா இது தடி போட்டுட்டு இருக்கேனா யாரா டேய் டேய் இல்ல நான் சொல்றது நெட் தடி ஆமா நீ வந்து கொட்ட தடி கணக்கு போற சரியா தடி போட்டுட்டு யார் தட்டு ஆமா ஏப்பா தம்பி சத்தி அண்ணாடு கூப்பிட்டேன் ஏன் ஓத்து போட்டு போற நிக்கிறேன் ஒரே ஜாபா அடிக்கிற ஒரு சிரிக்கணும் ஒரு நடிக்கணும் என்ன முதல்ல போடுவோம் என்ன முதல்ல போகிற சொல்லுவாட்டு சோறு 2 கிலோ சோறு சொன்னா 2 சோறு சொன்னா எப்படா பொழைக்க சரி தம்பி தம்பி வேலை அண்ணாடு கூப்பிட்டேன் அடிக்கிறபடி மாமானு கூப்பிட்டாலும் அடி சித்தப்பா பெரியப்பா கூப்பிட்டாலும் அடி எப்படி குமார்தா இதான் பொழப்பாச்சே இல்லையா இப்படி தைரியம் படிச்சா எப்படி பொழப்பா வருது எப்படிதான் பார்க்க போறதுன்னு சொல்ல பாக்கலாம் சரி சரி ஓ யாருக்கு யார் தாத்தா சரி அண்ணா சரி அண்ணானு கூப்பிட்டாலும் அடிக்கிறேன் மாமானு கூப்பிட்டாலும் அடிக்கிறேன் நீ உனக்கு என்னானு கூப்பிட்டா நீ ஒத்துக்குவ வருஷம் என்ன 2024 ஆமா நல்லா மதிப்பு மரியாதையா கூப்பிடு ஓ நல்லா மதிப்பு மரியாதை கூப்பிடணும் அப்பதான் ஆளு ஓடிடுவான் ஜனாங்க மக்கள் அப்ரூவ் பண்ணா வாங்க கை குலுக்கு போறேன் அண்ணா பங்கு வேறு ஓ அண்ணா இப்படி நிலத்துல பங்கு மாமாச்சானா பொண்ணு வேறு பொண்ணு இருக்குதாங்க ஆமா சித்தப்பா பெரிய பண்ணா இப்படி ஒரு கோயில் இருக்குது இதுக்கு பூசை கொடுத்துட்டு வந்தோம் அதனால சித்தப்பா பெரிய வேணா கூப்பிட கூடாதுங்கிற தாத்தானு கூப்பிட்டா சாவர வரைக்கும் சோறு தண்ணி போடு அப்படின்னு போட்டு படுத்து அதனால இந்த உறவு முறை வேண்டாம் இப்படி வச்சு கூப்பிட்டா டீ கடையாட போயிடும் சீலாய்க்கு போறோம் ஒரு டீ சாப்பிடுறோம் டீ சாப்பிட்டு அவங்க சுண்ணத்துக்கு மேல நானே சொன்னேன் மேல போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டு எங்க பார்த்தாலும் நான் அப்படியே எங்க பார்த்தாலும் சரியா ஆமா அண்ணா அது மட்டும் இல்ல இந்த சீலாய்க்கு நூல்ல மந்திர சக்தியில பெரிய மந்திர சக்தியில ஆமா நான் ஊடு பாயம் என்ன திறந்துடா இந்த ஊர்ல நம்ம
சொல்ல முடியுமா? அதாவது கூடு விட்டு கூடு பாயிர மந்திரம் வச்சுக்கிறேன். இப்ப மக்கள் மத்தியில சில வித்தைகள் செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு வந்து மந்திரம் தெரியுமா தெரியாதா அப்படி நீ மனசு நீ சோதிக்கிறேன். அதனால உனக்கு சொல்றேன், கை சோதி மாட்டியா பாரு. ஹரே ராம ராமடா ரங்கநாதடா ராஜிவி விட்ட பாப்புலு பாப்பு கோச்சரு செப்பு தாண்டரா பாப்பு அல்லாம கேக்கரமல்ல பத்திரமல்ல உன் குடும்பத்துல கலகம் இருக்குது, ஜாதி பந்தல கலகம் இருக்குது. தண்ணில கண்டோ தவிரி போச்சுது, வழியில கண்டோ தவிரி போச்சு, இன்னொரு கண்டோ இருக்குது பாப்பு. இதுக்கு மேல என்ன கேக்குற கேளு. கடங்காறு விஷயம் கை கூடுமா கூடாதான்னு கேக்குற பாப்பு. நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஓட்டில விட்டுற. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்டையில விட்டுறேன். இல்ல தம்பி, ஓட்டையை நம்பி கோட்டையை நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஓட்டையை நம்பி கோட்டையை விட்டுருக்காங்க. அதை விடக்கூடாது, சரியா? சரி சரி தம்பி, இப்ப மக்கள் மத்தியில சில வித்தைகள் இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப 2 பசங்க கூப்பிடுறோம், குட்டி ஓடுறோம். ஒண்ணும் பண்ற வாடா அண்ணா, இது பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க. நம்ம கலை குழுவுக்காக இவரு சில மணி நேரம் கலந்து விட்டார்கள் இல்லையா? இவர் படிக்கக்கூடிய கல்விகள் இன்னும் மென்மேங்கு ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று இந்த உள்ளூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். ராமோ அண்ணா, பள்ளிக்கூடத்து போற பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து போற பிள்ளைங்களே ஒரே செகண்ட்ல இவங்க என்ன பண்ண போற? குரங்க மாத்திரை. அவளை மந்திரம் கரெக்டா இருக்குனாடே. காலேஜ் போற பிள்ளைங்களே ஒரே செகண்ட்ல குரங்கா மாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் என்னென்ன வித்தை செய்யறோம் அத கூட கரெக்டா சொல்லுவாங்க. கூப்பிடலாமா? டேய் சாமி ஓடியா, சாமி நந்தகுமார் ஓடியா. எப்படி துண்டு கட்டிக்கணும் அதே மாதிரி அவளும் துண்டு கட்டிக்கிறாங்க. நாங்க ஒரு இடத்துக்காரோம். சரி, பிள்ளைங்க வந்து காலேஜ் போற பிள்ளைங்கள ஒரே சேகல கொண்டு வந்து குரங்கா மாத்திட்டு இருக்காங்க. பேர் என்னது? எவ்வளவும் பூலாகும். சரி, நான் என்னென்ன வித்தை செய்யறோம் எல்லா வித்தை கரெக்டா செய்வாங்க. சரி, அதான் போய் ஜெய மந்திரம் செய்யாத மந்திரம். என்னென்ன செய்யறோம் அது பூரா கரெக்டா சொல்றாங்க. உனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு குரங்கு வால் இருக்குது. இது வந்து ஆப்பிரிக்கா குரங்கு. இது வந்து முன்னாடி வால் இருக்குது. இது வந்து இது வந்து இந்தியா நாட்டு குரங்கு. இந்தியா நாட்டு குரங்கு முன்னாடி வால். இது ஆப்பிரிக்கா குரங்கு முன்னாடி வால். அது சின்ன வால். அத்தியாவசியம் தான் இருக்கும். சரியா? சரி, இப்ப அது மட்டும் இல்ல, என்னென்ன செய்யணும் எல்லாம் மந்திரம் செய்யா மந்திரம்
யமலோகம் உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? 5 பொண்டாட்டி. சரி, எத்தனை பிள்ளைங்க? 5 பேத்துக்கு 10 பிள்ளைங்க. கரெக்டா வஞ்சனம் இல்லாத 2 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படி பெற்ற? எப்படி பெற்ற? சரி சரி கண்ணே மூலகம் உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டி? ஆளு வீக்காதானே 2 பொண்டாட்டி சேர்த்துல நம்ம தாத்தா காலத்துல தான் ஒரே ஒரு ஆம்பளை இல்லாத 2 பொண்டாட்டி ஏன் கட்டாங்க தெரியுமா? அப்பெல்லாம் நாட்டு மாட்டு பால் சாப்பாடு அப்படி புறமே பாலுன்னு யாரும் ஊத்த மாட்டாங்க. சிந்து மாட்டு பால் குடிச்சு ஒரு பொண்டாட்டிக்கு மேல சம்பாதிக்க முடியல. சரியா? இருந்தாலும் 7 பொண்டாட்டி கல்யாணம் தாத்தா நாட்டம் மட்டும் 7 பொண்டாட்டி. சரி, ரைட் இருக்கட்டும். எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? 15 பிள்ளைங்க வச்சு வெறுத்து கட்டிருக்கிறாங்க. சரி, எப்படி பெத்த? எப்படி பெத்த? சரியா சொல்றா? சும்மா படிச்சு பத்தியா? சும்மா படிச்ச படம் பார்த்தா சொல்றா போத்து பத்தியா? இதுக்கு மேல ஆடாட்டம் வேற. எப்படி தெரியுமா? கை ஆடாது, காலு ஆடாது, தலையும் ஆடாது, கட்ட இடுப்பு மட்டும் தான் ஆடும். அவளை மந்திரம் மந்திரம் கையாட்ட மந்திரம் வயசாகும். சரி, அப்படியே உட்காந்து தம்பி நம்ம பேசக்கூடிய வார்த்தை போனால் போகட்டும். வாய்ப்பு ஒண்ணு சீலா என்ன சேர்த்து ஒண்ணு சண்முக அண்ணவர்கள் இந்த 2 பிள்ளைகளுக்காக அவருடைய சொத்திலிருந்து ஆளுக்கு 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். அவருடைய செய்யக்கூடிய தொழிலும் பிள்ளைகளுடைய படிக்கக்கூடிய கல்விகளும் இன்னும் மென்மேங்க ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று இந்த உள்ளூர் முருகப்பெருமனை பிரார்த்தனை செய்கிறோம். ராமோ ஜெயம்.
ஆலமரத்து கொட்டாய் அமர்ந்தருடைய இந்த முருகன் ஆலமரத்து கொட்டாய் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது ஆண்டவருடைய உத்திர திருவிழாவை முன்னிட்டு அதாவது இன்னும் மதுவிற்கு மரியாதைக்குரிய அவருடைய தலைமையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒளியும் தெய்வீக சபையும் இந்த ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் கொடுத்து அதாவது நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் முருகப்பெருமானுக்காக. ஆமா, என்ன நாடகம் வச்சிருக்கிறது என்று ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமாய் விளங்கி வரக்கூடிய அதாவது உளிவி திருமணம். உளிவி திருமணம் அற்புதமான நாடகம். இருக்கும். ஆமா, உளிவி திருமணம் இல்லை என்றால் நாகார்ஜுனன் சண்டை. ஆமா, சொல்லக்கூடிய நாடகத்தில் சின்ன சேர்த்த பொட்டியான கொஞ்சம் ஊக்கு சொல்ல கம்முனுங்கிறாரு. அதனால் இன்று வைத்துள்ள நாடகம் உளிவி திருமணம் என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். உளிவி திருமணம் சொல்லக்கூடிய நாடகத்தில் முதல் சபைக்கு யார் வர போகிறார்? நாகராஜ மன்னனே சபைக்கு வர போகிறார். நாகராஜ மன்னனே சபைக்கு பேசுற மாதிரி அந்த பேசுறேன். எட்டதும் கை வச்சிரும். எங்க புண்டியா ரொம்ப கெட்டு போறேன். பிறந்த நிலைகள் இருந்தாலும் ஆமாமா நினைச்சிட்டே சொல்லுது. ஆமாமா ரமதான் நினைச்சிட்டு சொல்லுது. அதிகம் நினைச்சிட்டு ஆமாமா ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும். சரி, ஏதோ ஒரு புண்ணியா வருவார் விசாரணை செய்வார். ஆமா அண்ணா, எத்தனை வால் இருந்தாலும் எனக்கு பண்ணி முருகன் பெருமாள் வேணும். வேலை எத்தனை பெருமாளும் தான் கடவுளுக்கு கனி வச்சு படைக்கிறாங்க. அப்படியா? ஆளை அடிச்சு வருஷம் ஏந்தலையா அவ்வளோ தூரத்தில் தெரியுதாமா? அப்படி கொஞ்சம் இப்படி வந்துரு.
கணக்குற வெள்ளிக்காக காட்டில்